ஜெகன் சார், உங்களோட நான் என் ஆளோட சிறப்புக்கான படம் பண்ணேன். அன்றைக்கி அவர் சொன்னது உண்மை தான். ஆனால் அது எப்படி சொல்கிறது சார், நான் வந்து உங்களை வந்து அண்ணனாக பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். அப்புறம் நெல்சன் சார் சொன்னார், சீக்கிரம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்கன்னு. நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சார். சுரேஷ் சங்கை அசிஸ்டண்ட்டு 5 பேர் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. அதுவும் பேர்லாம் சொல்லாதீங்கப்பா, யார் பாரு நண்பா, நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாதுல்ல எல்லாருக்கும். ஏன்னா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தேன் ராம்பாலா சார்கிட்ட, லொல்லு சாப்பாலேருந்து. அதனால் அந்த வழி எனக்கு தெரியும். இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடி காட் ப்ராமிஸாக சொல்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி 3 பேர்கிட்ட என் கார்டனில் கதை கேட்டுட்டு தான் வரேன். சார் சொன்ன மாதிரி பணம் முக்கியம் கிடையாது. இதே பரணி ஸ்டுடியோவில் ஏவிஎம்லாம் வந்து 1 டைலாக் 2 டைலாக் பேசுறதுக்கு ரோட்டில் நின்று இருக்கேன். பணம் முக்கியம் இல்லை சார், கரெக்ட் தான் சார். மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட, ஆமாம் சார், அப்படி பார்த்தோன்னா நம்மளால் இஎம்ஐ கட்டவே முடியாது சார். ஊறப்பட்ட பிரச்சனை இருக்குது. அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறாங்க. இன்றைக்கி யார் சார் எந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க? கரெக்ட் தானே? அதனால் அதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் சார். எப்போவுமே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். இன்னொன்று ஒரு சின்ன ஆசை அதிகம் பண்ணிகிட்ருக்கேன். எப்படியும் அதையும் எழுதிடுங்க நம்ம நண்பர்கள்லாம். ஒரு சின்ன கதை பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் சார், ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி. அதுக்குள்ளே யாரும் சொல்கிறாங்க அது எப்படி இருக்குன்றாங்க. சுரேஷ் சங்கையா, நீ வந்து மறைந்தாலும் எங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்க. நான் அந்த பாப்பா வடிவத்தில் பார்த்தேன். பேச அந்த பாப்பா அழுதுட்டுருக்கு. எனக்கு எதுவும் சுரேஷ் சங்கையை ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது அது. அப்புறம் நான் வந்து கடைசியாக வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் இதுவானாப்புல. நான் அந்த குழந்தைக்கு ஒரு இது பண்ணுறேன்னு சொல்லி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லோரும் அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன். இப்போ அதை நான் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்கள மேடம் இப்போ தான் பார்க்குறேன், அவங்க ஒய்ஃபை நேரில். அது உங்கள் முன்னாடியே நான் பண்ணிடலான்னு இருக்கேன். பண்ணலாமா சொல்லுங்கள்? ஒரு செகண்ட், சாரி.